தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலும் பொங்கல் பரிசு தொகுப்போடு 3000 வழங்கியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருவாய்த்துறை அமைச்சர் பேச்சு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாலவனத்தம் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களின் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, இலவச வேட்டி சேலையுடன் ரொக்கம் ரூபாய் 3000 வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 6,04,032 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற உள்ளனர் என்றும், கடுமையான நிதி நெருக்கடியிலும் மக்கள் மகிழ்வாக வாழ வேண்டும் என்று விடுபட்ட நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்போடு முதல்வர் ரூபாய் 3000 வழங்கியிருக்கிறார் என்றார். அந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொங்கல் தொகுப்பாக இந்த பொங்கலுக்கு மகிழ்ச்சியாக தைப்பொங்கல் கொண்டாடணும் சொல்லி உங்களுக்கு ரொக்கமாக 3000 ரூபாய், ரொக்க பணம் 3000 ரூபாய், அது போக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, இதையெல்லாம் 4 நாளுக்குள்ள கொடுத்துருக்கோம். 4 நாளைக்குள்ள 4 தினங்களுக்குள்ளாக இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த காரியங்களுக்கு நடக்க இங்கே வந்திருக்க தாய்மார்களுக்கு நான் சொல்வதுதான், நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நல்ல முதலமைச்சர். நம்மை பற்றி யோசிக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்களுக்கு எவ்வளோ பண கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பண கஷ்டம், எவ்வளோ சிரமம் என்பது குடும்பத்தில் நடக்கிற தலைவருக்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அரசாங்கத்தில் நடக்கிற நம்ம குடும்பத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவ்வளவு சிரமம் இருந்தால் கூட இன்னைக்கு 3000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் விடுபட்டு போனவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த விடுபட்டு போனவர்களில் இன்னும் அதுலேயும் விடுபட்டு போயிருந்தா அதையும் அப்பீல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓக்கு அப்பீல் பண்ணால் ஆர்டிஓ உங்களை கூட்டு விசாரிப்பாங்க. அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்குலாம் கொடுக்கணுங்கிறாங்க. தலைவரை பொறுத்தவர்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்க திட்டம் போய் சேர வேண்டும்.